மேடை நாடகங்களில் இருந்து வந்த தாமரை செல்விக்கு வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை கொடுத்தது விஜய் டிவி தான். யாரென்றே தெரியாமல் இருந்த அவரை வீடுதோறும் அறிமுகப்படுத்தியது இந்த சேனல் தான். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட தாமரை செல்வி பிரபலங்களுடன் போட்டியிட்ட போதும் தன்னுடைய இயல்பான பேச்சு, தைரியம் மற்றும் உண்மையான குணத்தால் ரசிகர்களின் மனதை வென்றார். 90 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்து பெரும் வரவேற்பை பெற்றார். டைட்டிலை வெல்லவில்லை என்றாலும் அதன் பிறகு பிக் பாஸ் ஜோடி நிகழ்ச்சியில் தனது கணவருடன் கலந்து கொண்டு நடனத்தில் திறமை காட்டினார். தொடர்ந்து சின்ன மருமகள் சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். ஆனால் திடீரென அந்த சீரியலில் இருந்து விலகிய அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோவில் துரோகம், மன உளைச்சல் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியது வைரலானது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் பகிர்ந்தார். பின்னர் சீரியலில் இருந்து விலகிய காரணத்தை விளக்கிய தாமரை செல்வி, ஒரு நாள் ஷூட்டிங்கிற்கு தேதி தர முடியாததால் தன்னை மாற்றி வேறு நடிகையை எடுத்துவிட்டதாக கூறினார். இது தன்னை வருத்தமடைய செய்தாலும் தற்போது சினிமாவில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். தற்போது ஆழி திரைப்படத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியாக இருக்கும் இப்படத்தில் நடிகர் வையாபுரியின் மனைவியாக நடித்துள்ளார். மேலும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் கில்லாடி ஜோடிஸ் நிகழ்ச்சிக்காகவும் அழைப்பு வந்ததாக கூறினார். சாகசங்கள் செய்ய தயாராக இருந்தும் பின்னர் அழைக்கவில்லை என அவர் மனவேதனை தெரிவித்தார். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என தெரியவில்லை என புலம்பிய தாமரை செல்வியின் இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது.